இன்றைக்கி சிம்பிளான முளைக்கட்டிய சத்து மாவு புட்டு செய்து சாப்பிட்லாமா? இது கூட வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கையே வைக்காமல் புட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இப்போ ஒரு கப் முளைக்கட்டிய சத்து மாவு எடுத்துக்கிறேன். இப்போது இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பல்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன், இன்னும் பதம் வரல. இப்போ புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. அது பார்த்தீங்களா? இப்போது நல்லா உருட்டுற பதம், உடைச்சா உடையிற மாதிரி வருது பாருங்கள். கரெக்டாக வந்திருக்கு. நம்ம இப்போ கையில் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் கட்டிப்படும், எல்லா இடத்துக்கும் ஈவனாக வராது. இப்படி செய்யும்போது ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது அப்படியே இதை கொட்டி வச்சுட்டு இதுலேயே ஒரு கப் தேங்காயும் போட்டு அடித்து எடுத்துக்கிறேன். புட்டு மேக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன், கொதி வரட்டும். அதுக்குள்ளே இந்த புட்டு மேக்கருக்குள்ளே நெய்யோ எண்ணெயோ இது பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த ஸ்ப்ரே பண்ணுறதை வச்சு தான் எண்ணெய் ஃபுல்லாக உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். உள்ளே ப்ரஷ் இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ எங்கே போட்டேன்னு தெரியல, சரி அப்படின்னு விட்டுட்டேன், கையிலே தேய்ச்சிட்டேன். இப்போ அப்படியே ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் தேங்காய் போட்டுட்டு அப்புறம் அப்படியே ஸ்பூன்லேயே நம்ம புட்டு மாவு எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்திலாம் ஃபில் பண்ணக்கூடாது. இப்போ ஃபில் பண்ணிவிட்டு புட்டு மேக்கரை வச்சாச்சு. இந்த ஹோல்ஸ்லேருந்து ஆவி வந்தால் புட்டு வெந்துருச்சு. கீழே நல்லா இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு எடுங்க, இல்லைன்னா அப்படியே தான் வரும், செட்டாக தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். பொருந்தும் போதும் கரெக்டாக பொருத்தி வைக்கணும். இங்கே கம்பு மாவு, கேவரு மாவு, அரிசி மாவு எதில் வேணால் இதே மாதிரி புட்டு செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ நல்லா பூ மாதிரி இருக்குது. மேலே நெய் விட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நான் இது கூடவே சோளமும் வேர்க்கடலையும் போட்டு சுண்டல் தாளித்து வச்சுருந்தேன். அதுவுமே வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. தேங்க்யூ.